ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்குன்னா எல்லோரும் எங்ககிட்ட கேட்டே இருக்கீங்க, நீங்கள் என்ன டை அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் இப்போ என்ன டை அடிக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் யாரும் அந்த டையை பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. இப்போ உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம் அந்த டையை. இந்த டை நீங்கள் அடிச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். 10 ரூபா தான். ஆனால் எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. அடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா எல்லாம் செக்அப் பண்ணி பார்க்கலாம். எங்கள் வீட்டுக்காரருக்கு தான் நாங்கள் இப்போ டை அடிக்க போகிறோம். பாருங்கள், அந்த டையோட பேர் வந்து நிஷா காலா மேந்தி. பாம்பேயில் கிடைக்கும் பார்த்துருங்க. நிஷா காலா மேந்தின்னு சொல்லிட்டு 15 ரூபா ஆகிட்டோம். இப்போ 15 ரூபா ஆகிட்டான். இப்போ முதல்ல 10 ரூபாயா இருந்துச்சு. இப்போ இது எங்கள் கலைக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு அடிச்சு விட்றேன். அப்புறம் அடிச்சு விட்டு குளிச்சுட்டு வந்தப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குது, அழகாக பிடிச்சிருக்கா என்ன அதுன்னு நீங்கள் பாருங்கள். இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இதுதான் எங்கள் அழகுன்ற ரகசியம். இவருங்க உடச்சி தட்டிட்டேன். உடச்சி தட்டும்போது எடுக்கல வீடியோ. இங்கே பாருங்க, ஓப்பன் பண்ணியாச்சு. இதான் நிஷா. நேரடியாக காமிக்கும் போது உங்களுக்கு பேர் அழகாக தெரியும். நிஷா காளாமேந்தி. காளாமேந்தின்னு சொன்னால் கருப்பு மெஹந்தின்னு சொல்கிறோம்ல, அந்த நேச்சுரல். இதுலேயே ரெட் கலர் அதுதான் கிடைக்கும். ஆமாம், ரெட் கலர் கிடைக்கும், எல்லா கலரும் கிடைக்கும். நமக்கு என்ன தேவையோ யூஸ் பண்ணிவிடணும் தான். நம்ம ஒரு ஆட்கள் ரெட் கலர் அடித்தா நல்லா இருக்காது, கருப்பு தான் நல்லாயிருக்கும். பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்குன்னு ஒரு ப்ரஷ்ஷும் ஒரு இதுவும் வச்சுருக்கோம்ல, இதில் தண்ணி ஊற்றி தான் கலக்கணும், வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். கொஞ்சமாக, ரொம்ப தண்ணியாகவும் கலக்கிடக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் கலக்கிடக்கூடாது. கலக்கிட்டு காமிப்போம். தோசை மாவு மாதிரி. தோசை மாவு பதத்துக்கு, இட்லி மாவு. தோசை மாவுன்னா அப்புறம் ரொம்ப தண்ணியாக மாவு. இதுக்கு வந்து இட்லி மாவு பதத்துக்கு கலக்கிடும். சைடில் நல்லா கலக்கணும், கட்டி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலக்கிட்டோம். இந்த பதத்துக்கு ரொம்ப வடிகிற மாதிரி எடுக்கக்கூடாது, கொஞ்சம் கட்டியாகவே தான் எடுத்துக்கணும். கொஞ்சம் பாருங்க, சுற்றி பாருங்கள். எங்கள் வீட்டுக்காரர் மண்டையில் எப்படி வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த இது வந்து நம்ம டை அடித்த பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். என்ன எப்படி இருக்குதுன்னு பார்த்து இது பண்ணலாம். பாருங்கள், இப்போ நம்ம டை அடிக்க போகிறோம். இப்படி தான் ஒவ்வொரு இடமா அடிச்சு விடுவேன் பார்த்துருங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து நான் தான் அடிச்சு விடுவேன் பார்த்துருங்க. எனக்கு எங்கள் வீட்டுக்கார் தான் அடிக்கவே மாட்டாவோ பார்த்துருங்க. நானே தான் எனக்கு அடிச்சுக்கிடுவேன். இந்த வீட்டுக்காரங்களாம் இருக்காங்களே, அவங்க மட்டும் யாராவது அடிச்சு விடணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க நம்மளுக்கு வேலை செய்யணும்னா செய்ய மாட்டாங்க பார்த்துக்கோங்க. அதனால் நமக்கெல்லாம் தன் கையே தனக்கு உதவிங்கிற மாதிரி 2 பாக்கெட்டை கலக்குனா கந்தலும் குந்தலுமா அடித்தாலும் நல்லா ஒட்டிக்கிட பார்த்துருங்க. இப்படி தான் அடிக்கணும், லைனாக அடிச்சுட்டே வரணும். நல்லா பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்ட்டு. மண்டை ஃபுல்லாக அடிச்சுட்டு காமிக்கிறேன்னே. பாருங்கள், நல்லா தலைக்கு அடிச்சிட்டோம். டையை சுற்றி அடிச்சிட்டோம் பார்த்தீங்களா? இப்போது மீசை பாருங்கள். மீசை வந்து வெள்ளையாக இருக்குல்ல, இப்போ மீசை கொஞ்சம் அடிக்கிறதுக்கு சொல்லியிருக்கோம். மீசைக்கெலாம் அடித்ததுக்கப்புறம் காமிப்போம். ஒரு 15 நிமிஷம், கரெக்டாக 15 நிமிஷம் கழித்து கழுவிட வேண்டியதான். கழுவிட்டு வந்தப்பறம் தாத்தா வந்து ஹீரோவாகிடுவார். நம்ம தாத்தா எப்படி ஆறாருன்னு பார்ப்போம். என்ன திரும்பி காமிங்க பாருங்க, மீசெல்லாம் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா? பாருங்க, அடித்தாச்சு. டையை அடித்து வச்சாச்சு. நம்ம 10 நிமிஷம் கழித்து குளிச்சுட்டு வந்தவரும் காமிப்போம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளை முடியாக இருந்த தலை எப்படி அழகாக கருப்பாகிட்டு பாருங்க. 10 ரூபா செலவில் எவ்வளோ அழகாக கருன்னு ஆகிட்டு பாருங்க. நல்ல டை பிடிக்கும் பார்த்துருங்க. அந்த இது வந்து 10 ரூபா தான், எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. முதல்லலாம் எங்கள் வீட்டுக்காருக்கு டை அடித்து மூஞ்செல்லாம் கரும்பத்துங்க. காதெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக அந்த இடத்துல கருப்பு விழுந்துருச்சு மூஞ்செல்லாம். இப்போ இது வாங்கி அடித்த பிறகு தான் பிரச்சனை இல்லாமல் இருக்குது இவங்களுக்கு. மீசையெல்லாம் காமிங்க பாருங்கள். கருப்பு மேந்தி என்ன? ஆமாம், கருப்பு மேந்தி, காளா மேந்தின்னு இங்கே சொல்கிறாங்க. இதேமாரி நீங்களும் வேணும்னா சொல்லுங்கள், உங்களுக்கு ஆர்டர் பண்ணி அனுப்பி விட்றோம். காமிங்க. கருப்பு மருதாணி 15 ரூபாய் விலை, 1/2 மணி நேரத்தில். ஆமாம், 15 நிமிஷம் கூட போதும். லேடிஸாக இருந்தால் ஒரு 20 நிமிஷம் இருக்க வேண்டியதான். குளிக்க ஆமாம், குளிச்சு முடிக்க எல்லாம் சேர்த்து 1/2 மணி நேரம் ஆகுமா, அதை கணக்கு சொல்கிறாங்க.
வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு இந்த நிஷா மெஹந்தி வேணுமோ சொல்லுங்கள், ஆர்டர் பண்ணி அனுப்பி விட்றோம் உங்களுக்கு.